வணக்கம். தினத்தகவல் செய்திகள். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகையை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. காரில் தப்பிச் செல்ல முயன்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையின் காரை வழிமறித்து அடுக்கடுக்கான கேள்விகளால் திணற வைத்த பொதுமக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோட்டூர் கிராமத்திற்கு ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவருமான செல்வ பெருந்தகை அந்த பகுதி மக்களை சந்திப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது அங்கே இருந்த பொதுமக்கள், எங்கள் பகுதியில் சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை, மேலும் சட்டமன்ற தொகுதிக்குள் பகல் நேரத்தில் வராமல் இரவு நேரத்தில் வந்ததன் நோக்கம் என்ன என்று கூறி அவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சூழ்நிலையை உணர்ந்த ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை வேக வேகமாக காரில் ஏறி அங்கிருந்து தப்பித்து செல்ல முற்பட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காரை சூழ்ந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினரிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளனர். மேலும் 4.5 ஆண்டுகளாக தொகுதியை பார்க்க வராத நீங்கள் இரவோடு இரவாக வந்ததன் நோக்கம் என்ன? இதுவரை தொகுதி மக்களை சந்திக்க வரவில்லை, எங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை, நாங்கள் உங்களை எப்படி மீண்டும் நம்புவது என கேள்விகளால் துளைத்தெடுத்துள்ளனர். உடனே அங்கு இருந்த ஒரு சில காங்கிரஸ் கட்சியினர் காரை வழிமறித்து நின்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை விலகச் செய்து கார் செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி செல்வ பெருந்தகையை அனுப்பியுள்ளனர். அப்பாடா, தப்பித்தோம் பிழைத்தோம் என ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருமான செல்வ பெருந்தகை கண்ணிமைக்கும் நேரத்தில் சிட்டாக காரில் பறந்து சென்றுள்ளார். செய்தியாளர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் பொதுமக்களை சந்திக்க வந்த சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகையை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்ட விவகாரமும், தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை பொதுமக்கள் முற்றுகையிட்ட சம்பவமும் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் பார்வையாளர்களும் சமூக ஆர்வலர்களும் பேசி வருகின்றனர். தெரியாம தூக்கிட்டானுங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் பண்ணானுங்க.